மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் இந்த நாளிலே நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்ததான ஏராளமான நன்மைகளுக்காகவும் இதுவரைக்கும் கடவுள் நம்முடைய வாழ்விலே பாராட்டி வந்ததான எண்ணற்ற கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக இந்த நாளிலே நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். இந்த காலை பொழுதிலே கடவுளுடைய சத்தத்தை கேட்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் ஆண்டவர் பாராட்டி இருக்கின்றதான இந்த கிருபைக்காக நாம் அனைவருமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த மாதத்திலே நாம் தியானிக்கும்படியாக அல்லது கடவுள் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவதற்காக கொடுத்திருக்கின்றதான வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எரேமியா 33:3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்பதாக கடவுள் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். Call unto me and I will answer you and tell you great and unsearchable things you do not know என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த பகுதியை எரேமியா தீர்க்கதரிசிக்கு கடவுள் உரைக்கின்ற பொழுது, கடவுள் இந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது, எரேமியா எப்படிப்பட்டதான இடத்திலே அல்லது எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அவர் இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் லிட்ரலா ஒரு சிறைச்சாலையிலே அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை சிறைபிடித்து வைத்து கொண்டிருக்கின்றதான ஒரு சூழ்நிலையிலே தான் எரேமியாவுக்கு கடவுள் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார், என்னை நோக்கி நீ கூப்பிடு. சிறைச்சாலை போன்றதான உன்னுடைய வாழ்க்கை அடைபட்டு போய் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று சொல்லுகின்றார். வாசிங்க, எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையிலே கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் எரேமியாவுக்கு உண்டாகின்றது. சிறைச்சாலையிலே இருக்கின்ற பொழுது சிறைச்சாலையினுடைய வாசல்களிலே அவர் முற்றத்திலே அவர் அடைபட்டு இருக்கின்ற பொழுது முதல் முறை அல்ல, மாறாக 2 முறை கடவுள் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் இந்த காரியங்களை செய்ய போகின்றேன். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். குறிப்பாக கடவுளை விட்டு எப்பொழுதெல்லாம் அவர்கள் விலகி செல்லுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய கோபாக்கினைகள் அவர் மீது வரும் என்கின்றதான அந்த தீர்க்கதரிசின் மத்தியிலேயும் எச்சரிப்பின் வார்த்தையின் மத்தியிலேயும் கடவுள் எரேமியா தீர்க்கதரிசின் வழியாக ஒரு கிருபையின் வார்த்தையாக இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். இது எச்சரிப்பின் வார்த்தை மட்டுமல்ல, மாறாக இது ஒரு கிருபை நிறைந்த ஒரு வார்த்தையாக எரேமியா பாபிலோனிலே இருக்கக்கூடியதான இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றதான மிக சிறந்த ஒரு வார்த்தை. குறிப்பாக தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்திலே எரேமியாவுக்கு சொல்லப்படுகின்றதான ஒரு கிருபை நிறைந்த வார்த்தை. நான் ஏன் இப்படிப்பட்டதான தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலையிலே அடிபட்டு இருக்கின்றதான ஒரு சூழ்நிலையிலே எரேமியாவுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். என்ன சொல்றார் பாருங்க, என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று சொல்லுகின்றார். கால் அன்டு மீ, என்னை நோக்கி நீ கூப்பிடு. எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நோக்கி நாம் கூப்பிடுகின்றோமோ கடவுள் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய கூப்பிடுதல்களையும் கடவுள் கேட்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் செயலாற்றுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எரேமியாவுக்கு உரைத்ததான அதே தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று சொல்லுகின்றார். ஒருவேளை கடவுள் இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 3 சி, ABC என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? அப்படியாக 3 சி ஆக இந்த பகுதியை நாம் பார்க்க வேண்டும். என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்ற பொழுது முதலிலே இட் இஸ் அ கமாண்ட், ஒரு கட்டளையாக யாவே கடவுள் எரேமியாவுக்கு இதை சொல்லுகின்றார். நீ எங்கிருக்கின்ற பொழுதெல்லாம் நீ என்னை நோக்கி கூப்பிடு. எல்லா இடங்களிலும் கடவுளை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஒரு கட்டளையின் வார்த்தையாக எரேமியாவுக்கு இதை உரைக்கின்றார். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி a command பட் ஆல்சோ இட் இஸ் a call. ஒரு அழைப்பாக எரேமியாவுக்கு இதை கொடுக்கின்றார். நீ என்னை நோக்கி கூப்பிடு. சிறைச்சாலையின் கதவுகள் மூடப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை குன்றி இருக்கின்றதான சூழ்நிலை உனக்கு காணப்படுகிறதா? என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகின்றார். ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். மூன்றாவது சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a சான்ஸ். எரேமியாவுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். நீ என்னை நோக்கி கூப்பிடு என்கின்றதான வாய்ப்பை கொடுக்கின்றார். பல நேரங்களிலே இன்றைக்கு நாம இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை நோக்கி நாம் பார்க்கின்ற இறை மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.
இது ஒரு கட்டளை மட்டுமல்ல, இது ஒரு அழைப்பாக இந்த நாளிலே நாம் அதை நினைத்து கொண்டு எப்பொழுதெல்லாம் நமக்கு வாழ்க்கை குன்றி போய் இருக்கின்றதோ, அல்லது எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையானது சிறைச்சாலை போன்றதான காரிருள் சூழ்ந்திருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுவதற்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார், ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இது ஒரு சான்ஸாக இருக்கிறது. பல நேரங்களிலே நமக்கு இருக்கின்றதான அலுவல்கள் மத்தியிலே, நமக்கு இருக்கின்றதான பிஸி ஷெட்யூல்ல நாம் என்ன பண்றதில்ல, கடவுளை நாம மறந்து போய் விடுகின்றோம். மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். God is giving another chance to Jeremiah. என்னை நோக்கி நீ கூப்பிடு. உன்னுடைய பிஸியான நேரங்களிலே பிள்ளைகளை பார்த்து கொள்ள நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புறதுக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுது. இப்படிப்பட்டதான நேரங்களில் எல்லாம் நாம் கடவுளை மறந்து போய் இருக்கின்றதான சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பின் அழைப்பாக கடவுள் சொல்லுகின்றார், என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று சொல்லுகின்றார். அப்ப இது ஒரு கமாண்டாக, இது ஒரு காலாக, இது ஒரு சான்ஸாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தின் முதல் நாளில் இருந்து நாம கடவுளை நோக்கி அழைக்க, கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். எஃப்பி மேயர் என்கின்றதான ஒரு எழுத்தாளர், இறையியலாளர் இப்படியாக எழுதுகின்றார், லிட்டில் பிரேயர் லிட்டில் பிளெஸிங், மோர் பிரேயர் மோர் பிளெஸிங், மச் பிரேயர் மச் பிளெஸிங் என்று எழுதுகின்றார். நாம் குறைவாக ஜெபிக்கின்ற பொழுது, குறைவாக நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது குறைவான ஆசீர்வாதத்தையே நாம் பெற முடியுமாம். நாம் அதிகமாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அதிகமான ஆசீர்வாதங்களை கடவுளுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதாக எஃப்பி மேயர் என்கின்றதான இறையியலாளர் இதை எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கிறது? நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் மேலிருந்து அப்படியே தப 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 தபன்னு விழுந்துடணும் பார்க்கிறோம். ஆனா நாம் என்ன பண்றதில்லை, கடவுளை நோக்கி நாம் அழைப்பதில்லை, கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வதில்லை. அதான் சொல்றாரு, லிட்டில் பிரேயர் லிட்டில் பிளெஸிங், மோர் பிரேயர் மோர் பிளெஸிங், மச் பிரேயர் மச் பிளெஸிங். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை நோக்கி மன்றாடுகின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுள் உங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒரு விதையாக இது இருக்கின்றது. ஒரு விதைக்கு நாம் ஒப்பிட வேண்டும். Praying is like sowing a seed. அதனாலதான் திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம், சிறுக விதைப்பவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைப்பவன் பெருக அறுக்கிறான் என்று சொல்லி. 1 யோவான் 5வது அதிகாரம் 14 15 அடங்கிய வசனங்களை வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால், நாம் கடவுளை நோக்கி அழைக்கின்ற பொழுது, கடவுளை நோக்கி நாம் மன்றாடுகின்ற பொழுது அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் மன்றாட வேண்டும். அதை தான் இந்த பகுதி மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு என்ன பண்றாராம், செவி கொடுக்கின்றார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு என்ன பண்றாராம், செவி கொடுக்கின்றார். அதுதான் அடுத்த வார்த்தை சொல்லுகின்றது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். எப்படி உத்தரவு கொடுக்க முடியும்? யார் கூப்பிடுதலை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், உத்தரவு கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவர் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு என்ன பண்றாராம், செவி கொடுக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருந்தோமேயானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம் என்பதாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே இந்த நாளிலே
ஆண்டவரை நோக்கி நாம் அழைக்க வேண்டும். நம்மால் இயன்ற வரைக்கும் நாம் ஜெபிப்பதிலே நேரங்களை செலவிட முடியுமோ அவ்வளவு நாம் ஜெபிப்பதிலே நம்முடைய நேரங்களை நாம் செலவிட வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்கிறார் பாருங்க. உத்தரவு கொடுக்கின்ற ஆண்டவர் மட்டுமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகின்றார். I will tell you and I will answer you and tell you a great and unsearchable things you do not know. நமக்கு தெரியாத காரியங்களை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நோக்கி நீ கூப்பிடுகின்ற பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அது எப்படி முடியும் என்பது உனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நமக்கு இருக்கின்றதான அந்த சின்ன மூளைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி போவோம் அப்படின்னு தெரியாது. மாறாக கடவுள் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் இயேசுவானவர் ஒரு கடலிலே பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது பெரிய அலை ஒன்று அவர்களை சூழ்ந்து கொள்ளுகின்றது. சீஷர்கள் நினைச்சு பார்த்திருப்பாங்களா, இயேசுவானவர் இந்த காற்றையும் கடலையும் அடக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்களா? நினைத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கலாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசுவே நாங்க சாக போகிறோமே, நீர் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறீரே என்கின்றதானே ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு தான் அவர்களுக்கு இருந்ததே ஒழிய கடவுளிடத்தில் இருந்ததான விசுவாசம் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு குன்றி போனது. வாசிங்க மத்தேயு 8வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசிங்க. மத்தேயு 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னா, அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, நிகழ்த்தியிருக்கின்றார். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. தன்னுடைய சிறிய மூளைக்கு அது புலப்படவில்லை. அவருடைய விசுவாசத்திற்கு அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆச்சரியப்பட்டு அப்ப சொல்றாங்க பாருங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு என்ன ஆகுதான், கீழ்ப்படுகிறது என்று சொல்லி கேட்கின்றார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றது. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, காற்றும் கடவுளும் ஒரு மனிதருக்கு கீழ்ப்படிய முடியுமா? முடியும். எப்படி முடியும்? அது நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது, நம்முடைய அறிவுக்கு அது எட்டாது, நாம் நினைக்கின்ற நினைவுக்கு அது வெளிப்படுத்த முடியாது. ஆனால் கடவுள் நினைத்தால் எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும் என்ற இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். கடவுள் நினைக்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கின்றார். எனவே இப்படிப்பட்டதான நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்வை நாம் பயணிப்போம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய வேலை ஸ்தலங்களையும் நம்முடைய வியாபாரங்களையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசியிருக்கின்றீர். நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சத்தியத்தையும் நிலைத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன். அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக நான் மகிழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாக இன்றைக்கு நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கின்றதான இந்த உத்தரவு, என்னை நோக்கி கூப்பிடு என்கின்றதான அந்த கட்டளைக்கு இணங்க
எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களை பார்த்து ஒரு அழைப்பை நீர் கொடுக்கின்றீர். எங்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பினை நீர் ஏற்படுத்தி கொடுக்கின்றீர் தகப்பனே. அந்த அழைப்பையும் வாய்ப்பையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும், உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுவதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து, சுவாமி, நாங்கள் அறியாததும் எங்களுடைய இந்த சின்ன மூளைக்கு, எங்களுடைய நினைவுகளுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீர் செய்கின்றீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களையும் மீதியான நேரத்தையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம் பிதாவே.